ஹல்லேலூயா. நாம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களிலே இந்த அதிகாரம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோட பேசினார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அதற்கு அடுத்ததான் ஒண்ணு சொல்றார். என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அல்லேலூயா. விசேஷமாக இயேசுவுக்கு எத்தனை சீசர்கள் இருந்தார்கள்? 12 சீசர்கள் இருந்தார்கள். 12 சீசர்கள்ல ஒருவர் தான் பேதுரு. இப்ப பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்ப பேதுரு என்றால் இன்னொரு எபிரேய மொழியிலே என்ன வார்த்தை என்றால் கேபா. கேபா என்றால் பாறை என்று அர்த்தம். என்ன அர்த்தங்க? பாறை, கல். அப்ப நீ கல்லா இருக்கிற இந்த உண்மையில் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இத்தனை பேர் இருக்கிறாங்க, 12 பேர் சீசர்கள் இருக்கிறாங்க, ஏன் பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து இதை சொல்ல வேண்டும்? அடுத்ததாக சொல்றாரு, உன்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது, அது மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஆமென். நான் கேட்கிறேன், இத்தனை பேர் நீங்க இருக்கிறீங்க, ஒருத்தரை பார்த்து உன் மேல என் சபை கட்டுவேன், உன்னை நான் பயன்படுத்திட்டேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்ன உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொறாமையா இருந்தா பரவாயில்லையே, விட்டுட்டு போயிடுவீங்க. இவங்களுக்கு அவங்கதான் வேணுமா, நம்மலாம் வேண்டாமா? இயற்கை தானே, அந்த ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் வரும். அப்ப விசேஷமா ஏன் பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார்? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனால் குறிப்பிட்டு அவரை பார்த்து ஏன் சொல்றார்? யாருக்காவது தெரியுமா? செயல்படக்கூடியவராக இருக்கிறார். பேதுரு தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறார். கீழ்ப்படியக்கூடியவராக இருக்கிறார். வலை விட்டு வந்ததுனாலே தலையா மாத்தலான்னு நினைச்சுக்கிட்டாரு ஆண்டவர். ஆமென். இந்த நாளிலே நாம் இந்த காரியத்தை தான் கர்த்தர் என்னோட பேசினார். நான் நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும், இன்னைக்கு இல்லைங்க, 4 நாள் ஆகுது. திடீர்னு படித்து கொண்டே இருந்தேன், வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுக்கிறேன். இப்போ ஏன் இத்தனை சீசர்கள் இருக்கிறாங்க, இவருக்கு மட்டும் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது என்ன என்று ஒரு நிமிஷம் இந்த பைபிளை ஆராயும் பொழுது அதற்கு மேல் ஒரு வசனம் இருக்கிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அல்லேலூயா. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார்.
அதற்கு என்ன கேள்வி கேட்டார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா, நானே படிக்கிறேன், நீங்க என்னை மட்டும் கவனிங்க. இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து, இந்த ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், இந்த ஜனங்கள் என்னை யாருன்னுப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்கிறார். அப்ப ஜனங்கள் என்னவா சொல்றாங்களாம்? சிலர் எரேமியாவா உங்களை சொல்றாங்க. அந்த வசனத்தை நீங்க நான் படிக்கிறேன், நீங்க வேணா கவனமா கேளுங்க. அதற்கு அவர்கள், சிலர் உங்களை எரேமியா என்றும் எலியா என்றும் சிலர் யோவான் ஸ்நானன் என்றும் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். சீசர்கள் கிட்ட, சீசர்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க. அப்படியா? ஜனங்களுடைய கருத்து நான் அப்படியா இருக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர்களெல்லாம் வெளியில் இருக்கிறாங்க, நீங்க என் கூடவே இருக்கிறீங்க, என் கூடவே சாப்பிட்றீங்க, என் கூடவே வர்றீங்க, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு 12 சீசர்கள் மத்தியில இயேசு கிறிஸ்து கேட்கும் பொழுது உடனே பேதுரு சொல்றாரு, நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். கரங்களை தட்டி கேட்டு அது வரைக்கும் கிறிஸ்து என்ற பெயரே அறிவிக்கப்படல. இதுக்கு முன்னாடி நீங்க 15 அதிகாரத்துல படித்தீங்கன்னா, இயேசு பிறந்ததுல இருந்து 30 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்ப 30 வருஷத்துக்கு மேல 31வது வருஷத்துக்குள்ள கடந்து வந்து கொண்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. யாரும் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லல. முதலாக பேதுரு சொல்றாரு, நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. 12 சீடர்களுக்கு மத்தியில ஒரே ஒரு வித்தியாசத்தை காட்டுறாரு, நான் வெளிப்பாடுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட காமிக்கிறார். ஆமென். இன்றும் கூட நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம், நல்லா ஜெபிக்கலாம், நல்லா உபவாசிக்கலாம், நல்ல பைபிள் படிக்கலாம். என்ன வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால், ஊழியத்திலே ஒரு எழுப்புதலின் ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டும் என்றால், நமக்குள் ஒரு வெளிப்பாடு வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு வேண்டும். இயேசு யார், அவரால் என்ன செய்ய முடியும், அவர் எதுக்காக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நான் உங்களுக்கு இதை குறித்து சற்று பின்னோக்கி போக விரும்புகிறேன். முதலாக இயேசுவை யார் பார்த்தாங்க தெரியுமா? யோவான் ஸ்நானகன் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? யோவான் ஸ்நானகன் யாருக்கு தெரியாதா? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் பிறந்து இயேசு வரப்போகிறார் என்ற ஊழியத்தை அறிக்கை செய்தவர் யாரு? யோவான் ஸ்நானகன். அவரிடத்துல அநேக சீடர்கள் இருந்தார்கள். அதிலே 2 பேரு அந்த யோவான் கிட்ட நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வழியாக இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார். அப்ப இந்த யோவான் ஸ்நானன் இயேசுவை பார்த்து சொல்றாரு, அவர் அந்த வழியா போகும்போது சொல்றாரு, இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவரு. யார் மேல தேவனுடைய புற ஆவி இறங்கி வருகிறதோ அவரே என்னுடைய குமாரன் என்று என்கிட்ட தேவன் சொன்னாரு. இவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நான் பார்த்தேன், இவர் மேல அந்த புறா இறங்கி வந்தது. இவர் தான் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீசர்கள் கிட்ட யோவான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப 2 சீடர்களும் அதை கவனமா கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு சீடர் பேரு அந்திரேயா. உடனே அந்திரேயோட கண்கள் திறக்கப்படுது. என்னது, இவருதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியா அப்படின்னு சொல்லி உடனே இவரை விட்டுட்டு இயேசுவோட பின்னாடி போறாங்க. அப்ப அந்த அந்திரேயா பின்னாடி போய் அன்னைக்கு நைட்டு இயேசு கூட தங்கிட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு வர்றாரு. அவர் யார் தெரியுமா? அந்திரேயா பேதுருவோட தம்பி, அண்ணன். அந்திரேயாங்கிறது அண்ணன், பேதுரு தம்பி. பேதுருவோட சொந்த அண்ணன் தான் முதலா இயேசுவை பார்க்கிறார். வந்து என்ன தெரியுமா சொல்றாரு? தோ நாங்கள் மேசியாவை கண்டோம். மேசியா என்று சொன்னால் கிறிஸ்து என்று அர்த்தம். மேசியா ஒவ்வொன்றும் அந்த நாட்கள்ல 3-4 மொழிகள்ல பேசப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து பேசின மொழி அரேமிக் மொழி. இயேசு கிறிஸ்து பேசின மொழி என்ன? அராமிக். சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்க. அராமிக். அதெல்லாம் தான் அந்த சீடர்கள் பேசிக் கொண்டிருந்தாங்க. அந்த மொழியில தான் சீடர்கள் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அராமிக் மொழியில அவர் பேசிட்டு இருந்தாரு. மல்சியா அப்படின்னு அர்த்தம். மல்சியானா மேசியா. மேசியா. அப்ப இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நம்மை விடுவிக்க போகிறவர் இவர்தான், அப்ப மேசியா இவர்தான் அப்படின்னு போய் சீமோன் கிட்ட சொல்லி மறுநாளே சீமோனை கூட்டிட்டு வந்து இயேசு கிட்ட அறிமுகப்படுத்துறார். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, மேசியா என்றால் என்ன? மேசியா என்றால் கிறிஸ்து. கை தட்டலாமே. யார் சொன்னது? கிறிஸ்து என்றால் மேசியா. மேசியா என்றால் கிறிஸ்து. ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். இதுக்கு கொஞ்சம் பின்புலத்துல உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அந்த நாட்களில இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டிலிருந்து ஜனங்கள், யூத ஜனங்கள் எங்களை விடுவிக்கும்படியாக ஒருத்தர் வரப்போறாரு, எங்களை விடுவிக்கும்படியாக ஒருத்தர் இந்த பூமிக்கு பிறக்க போறாரு, ஆதியாகமத்திலிருந்து சொல்லப்பட்டு கொண்டே வந்தது. எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஒரு எதிர்பார்ப்பு, அவர் பேர் மேசியா. மேசியா என்பவர் வருவாரு, எங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பாரு, நாங்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியில நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம், அப்ப எங்களை தேடி ஒருத்தர் வரப்போறாங்கன்னு சொல்லி அந்த ஊர்ல ரொம்ப பரபரப்பா ஒவ்வொரு சந்ததிகளுக்கா சொல்லப்பட்டு வந்து கொண்டே இருக்குது. ஆதியாகமத்துல அந்த ஆதாம் பழத்தை சாப்பிட்டு சபிக்கப்பட்டவனாக மாறி விடுகிறான். சபிக்கப்பட்ட அந்த பாவத்திலிருந்து யார் விடுதலை பண்ண முடியும் அப்படின்னு ஆண்டவர் யாருக்கு சொன்னார்னா, ஒரு ஸ்திரீகிட்ட ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை வந்துதான் அந்த சாபத்தை முறியடிக்கும், அந்த குழந்தை மேல அபிஷேகம் இருக்கும், அது சாத்தான் செய்த இந்த பாவத்தெல்லாம் அழிச்சிட்டு உங்களை அவர் விடுவிப்பாரு, அப்படி ஒரு ஜனம் வரப்போகுது, அப்படி ஒரு மேசியா எண்ணப்படுவோர் இந்த பூமியில பிறக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்திலேயே ஆண்டவராகிய தேவன் வெளிப்பட்டபடினால ஒவ்வொரு யூத ஜனங்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மேசியான் ஒருத்தர் வரப்போறார், மேசியான் ஒருத்தர் வரப்போறாருன்னு காலமாக ஆண்டாக பேசப்பட்டே வந்தது. அப்ப எல்லாத்தோடைய எதிர்பார்ப்பு ஏன் காலத்துல வருமா, உங்க காலத்துல வருமா, யார் மூலமாக வரும் என்று சொல்லி அந்த மேசியாவை காணும்படியா எல்லாத்துடைய கண்களும் துடிச்சிட்டு இருந்தது. இப்படியாக ஒரு பல ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு. அப்ப அதே ஜனங்களுக்குள்ள பிறந்தாரு. இது அந்த யூத ஜனங்கள் எப்படி நினைச்சாங்கன்னா, நம்மளை விடுவிக்க போகிறவர் ஒரு ராஜாவா இருப்பாரு, ஒரு அரசனா இருப்பாரு, பெரிய தீர்க்கதரிசியா இருப்பாருன்னு நினைச்சாரு. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாரு? ஒரு கொட்டகையில பிறந்தார். கொட்டகையில பிறந்ததுனால யாருமே இவரை ஏற்றுக்கல, இவரை நம்பல, இவர்தான் விடுவிக்கிறவங்கிற ஒரு எண்ணமே யாருக்கு இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையிலே, யூதர்களுடைய நிலைமை இப்படி இருந்த காலகட்டத்திலே முதலாக பேதுரு சொல்றாரு, நீர்தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் ஒரு சாதாரண மனிதனாக பிறந்தாரு, மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்து எப்படி அந்த வெளிப்பாடு அவருக்கு கிடைச்சது? அதுக்குதான் இயேசு சொல்றாரு, இந்த வெளிப்பாடு நீ சொல்லல, மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்திட்டார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய முதல்ல மேசியாவை கண்டோம்னு சொன்னது தன்னுடைய அண்ணன் தான். அண்ணனும் அங்கதான் நிக்கிறார், நீங்களும் இங்கதான் நிக்கிறீங்க. சபையில நீங்களும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், ஆவியில நிரப்பப்படுகிறீர்கள். இயேசுவை யார் என்று நீங்கள் வெளிப்பாடு பெற்றிருக்கிறீங்க? என்ன காரியத்தை நீங்கள் இதுவரைக்கும் கர்த்தரிடமிருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவர் கூடயே இருந்தார்கள் 12 சீஷர்களும். யாருக்கும் அவரை பத்தி தெரியல, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியல. முதலாக பேதுருவை தேடி வரும் பொழுது அவர் வலையை வீசி மீன் பிடிச்சிட்டு இருந்தார். இரவு முழுவதும் மீன் பிடிச்சாரு, மீன் கிடைக்கல. அப்ப இயேசு ஆழத்துல வலைய போடுன்னு சொன்னாரு. ஆழத்துல
வளையப்படும் பொழுது நிறைய மீன்கள் கிடைத்தது. அப்ப உடனே அவருக்குள் ஒரு எண்ணம் வந்தது. நம்முடைய அண்ணன் சொன்னாரே, இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தான். முதல்ல அவர் இருதயத்துல ஒரு விதை விழுந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தை இரவு முழுவதும் மீன் பிடிச்சோம். இவருடைய ஒரு வார்த்தை இந்த வல்லமை கொண்டு வந்திருக்குமானால் இவருக்குள் ஒரு அபிஷேகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உணர்ந்தார். ஒரு நாள் இயேசு கூட நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது, அதாவது வாழ்க்கை காலங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது கடல் மீது நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்தது. அப்ப எல்லாம் கப்பல் மூழ்கி கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வந்து கொண்டு இருக்கிறாரு. ஜனங்கள் அந்த கப்பலில் இருந்தவர்கள் நாங்க அமிழ்ந்து போகிறோம்னு கத்துறாங்க. ஐயோ நாங்க செத்துக்க மாட்டோம்னு கத்துறாங்க. அப்ப அங்க காப்பாற்றும்படியாக கர்த்தர் நடுக்கடல்ல இயேசு நடந்து வந்து கொண்டு இருக்கிறார். அப்ப எல்லாரும் ஆவேசம், பேய் வருதுன்னு கத்துனாங்க. அவர் சொன்னார், இல்லை நான் தான், பயப்படாதிருங்கள் அப்படின்னு இயேசு சொன்னாரு. அப்ப அதுல 10,000 ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனா பேதுரு மட்டும் சொல்றாரு, நீரே ஆனால் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு அவருடைய இருதயத்தை வைத்துக் கொண்டு அவர் ஒரு வார்த்தை கேட்கிறாரு, நீரே ஆனால் என்னை இந்த கடலிலே நடக்கும்படி செய்யுங்க. அவர் இப்ப இவர் அபிஷேகம் பெற்றவர்கள் தெரியும், தேவனுடைய குமாரன்னு தெரியும், இவரால் நடக்க வைக்க முடியும்னு தெரியும் அப்படின்னு தன்னுடைய வெளிப்பாட்டை இன்க்ரீஸ் பண்றார், அதிகரிக்கிறார். இப்ப விசுவாசத்தை காமிக்க நினைக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க எதை பிடித்துக் கொண்டு உங்களுடைய விசுவாசத்தை காண்பிக்க நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? எந்த காரியத்தில? அவருடைய ஊழியத்திலையா, இல்ல உங்க வாழ்க்கையிலையா, இல்ல உங்களுடைய ஜெபத்திலையா? வெறுமனே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் அற்புதம் செய்வாருங்க, அதிசயம் செய்வாருங்க வாயில சொல்கிறோமே தவிர காலை எடுத்து வெளியே கடல் மீது வைக்கிறோமா? விசுவாசிக்கிறோமா? அவர் குமாரனாகிய கிறிஸ்து, அவரை நம்பி நான் காலை வைக்கிறோமா? நீங்க வைக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன செஞ்சு பாருங்க. அவர் வைக்கிறார். வா அப்படின்னு சொல்றாரு. உடனே கால் எடுத்து வச்சு நடக்க போறார். அல்லேலூயா. அப்ப அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இவர்தான் குமாரனாகிய கிறிஸ்து. நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், நம்மை விடுவிக்க ஒருத்தர் வர போறான்னு சொல்லிட்டு இருக்கோம். இவர்தான் நம்முடைய குலம், கோத்திரம், ஜனங்களை, ஜாதிகளை எல்லாத்தையும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய அபிஷேகம் இவர்கிட்ட இருக்குதுன்னு அவர் ஆச்சரியப்பட்டு அவரோட வெளிப்பாட்டை பெருக்கிக்கிட்டே இருக்கிறார். நிரம்பி வலிஞ்சிருச்சு. பொண்ணு இருதயத்தில் வந்தாதான் வாயில் ஒரு இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்க இருதயத்துல என்ன நிரம்பி இருக்குது அதுதான் உங்க வாயே. பாருங்க, ஒருத்தருக்கு பிடிக்கலனா அன்னைக்கு தான் உங்களுக்கு பிடிக்கல, எடுத்த உடனே ஏய் கம்மிரு அப்படின்னு சொல்லுவீங்களா? அமைதியை யோசிப்பீங்க. என்னைக்கு உங்களுக்கு ஆத்திரம் அதிகமாகுதோ நினைச்சு 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 கோபம் உச்ச கட்டத்துக்கு போது அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? பலன்னு அடிச்சுருப்பீங்க. பொழுன்னு வார்த்தைகள் வெளியில் வந்துகிட்டே இருக்கும். உண்மைதானே? என்ன சொல்றீங்க பிரதர்? நீங்க என்ன சொல்றீங்களோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. உங்க இருதயத்தின் நிறைவுனால வாய் பேசிடும். அப்ப நல்ல ஒருத்தரை குறித்து நல்ல ஒப்பீனியன் தான் டக்குன்னு வரும் வாயில. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஒருத்தர் குறித்து கெட்ட ஒப்பீனியன் தான் அவங்க சொல்ல அவங்க கலக்குறாங்க அப்படிம்போம். ஏன் இறுதி அவங்கதான் நிறைஞ்சிருக்குது. அப்ப பேதுருவுக்கு இறுதிய நிரப்பப்பட்டு இருக்குது. இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு நிரப்பிட்டார். எப்படா கேட்பாங்கன்னு இருந்தார். அல்லேலூயா. எப்ப கேட்பன்னு இருந்தாரு? தன்னுடைய சொந்த அண்ணன் தான் முதல்ல சொல்றாரு. அவரும் பக்கத்துல தான் நிக்கிறாரு. எல்லாரும் சொல்றாங்க, மற்ற சீசர்கள் ஆண்டவரே எலியாவா இருக்குமோ, நீங்க ஆண்டவரே நீங்க ஒருவேளை யோவான் ஸ்நானனா இருப்பீங்களோ, ஒருவேளை நீங்க எரேமியாவா இருப்பீங்களா, பெரிய தீர்க்கதரிசியா இருப்பீங்களா, அப்படி பிதற்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாலுமே இவர் தேவனுடைய குமாரனா இருந்து வந்து அபிஷேகத்தை பெற்று ஜனங்களை விடுவிக்கும்படியாக இந்த பூமியில அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பேதுரு கண்டுபிடித்திருந்தார். அதனாலதான் அவர் கேட்கும் பொழுதே அடுத்த நொடியே அதற்கு அவர் பிரதியுத்தரமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி ரொம்ப வேகமாய் சொல்றார். அப்ப அந்திரேயாவுக்கு பேதுருவுக்கு வித்தியாசத்தை பாருங்களே. அந்திரேயாங்கிறது சொந்த அண்ணனா இருந்தா கூட இவர்தான் அந்த மேசியாவாகிய கிறிஸ்து வந்திருக்கிறா அப்படின்னு கேள்விப்படுறாரு. ஆனா அவர் உள்வாங்கல, அவர் வாழ்க்கையில அவருக்கு செயல்படுத்தல. இயேசுவை அவர் பிடிச்சுக்கிட்டு எதையும் செஞ்சு பார்க்கல.
அதனால அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, ஆமென். இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கொடுக்கிறேன் சார். ஆமென். இன்னைக்கு நீங்க எதுல இயேசுவை கிறிஸ்துவ எந்த வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறீர்கள்? உங்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. வெளிப்பாடு உள்ளவர்களுக்கு தான் பரலோகத்தினுடைய திறவுகோல்களை திறந்து கொடுக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நீ எதை அவிழ்க்க வேண்டுமோ அதை அவிழ்க்கும்படியாக பரலோகத்தில் நான் அதை திறக்கிறேன் உனக்காக. நீ எதை கட்ட வேண்டுமோ அதை பரலோகத்தில் திறந்து நான் கட்டுகிறேன்னு சொல்றாரு. அப்ப நீங்க இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. யாரு? இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த பேதுரு என்னை குறித்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டா, இவனை வச்சுதான் என் சபையை கட்ட போறேன், நான் யாருன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். அல்லேலூயா. நீங்க இயேசு யாருன்னு கண்டுபிடிச்சுனா உங்க மேல சபை கட்டப்படும். அதாவது உங்க மேல உங்களை தூக்கி வச்சு மேல கல்ல வைக்கிறது இல்ல, மனுஷனை வச்சு ஆண்டவருக்கு கட்ட முடியாது. உனக்குள்ள இருக்கிற வெளிப்பாட்டை வைத்து தான் கட்ட முடியும். வெளிப்பாடு கொடுப்பதற்கு ஒரு மனுஷன் தேவை. அந்த மனுஷனாக தான் உன்னையும் என்னையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்களிலே. அல்லேலூயா. கரங்களை கட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். எத்தனை பேர் அந்த கல்லா இருக்க விரும்புறீங்க? இயேசு கிட்ட எந்த வெளிப்பாட்டை கேட்க விரும்புறீங்க? இயேசு யார் என்ற வெளிப்பாட்டை நீங்க பெற்றுக்கொள்ள விரும்புனீங்கன்னா அவர் அநேக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டாரு. இவர் தான் கிறிஸ்து, இவரை வச்சு நான் இதையெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு அவர் பல காரியங்களை வெளிப்பாடாய் தரிசனமாய் பார்க்கிறாரு. அப்ப நான் நடந்து போனா என்ன ஆகும்? பிசாசுகள் ஓடுன்னு ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கிட்டாரு. அவர் நடந்து போறாரு, நிழல் பட்டா பிசாசு அலறிக்கிட்டு போகுது. அல்லேலூயா. எழுந்து நிக்கிறாரு. நான் பேசுனா பரலோக ராஜ்யத்தின் கதவு திறந்து திறக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து எனக்கு வார்த்தைகள் வரும் அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசிச்சாரு. அவருக்குள்ள அந்த வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. இப்ப எந்திரிச்சு நின்று பிரசங்கிக்கிறாரு. எத்தனை பேருக்கு முன்னாடி? 3000 ஜனங்களுக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட இங்கிருந்து பட்டணம் தூரம் இருக்கலாம். 3000 ஜனங்கள் உட்கார்ந்துருந்தா, அதுக்கு அந்த பக்கம் கூட உட்கார்ந்துருக்கலாம். 3000 ஜனங்களுக்கு முன்பதாக எந்திரித்து பேசும் பொழுது அத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. பரலோகத்தின் திறவுகோல் அவருக்கு திறக்கப்பட்டுடுச்சு. இவன் ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டால் நீ எதை திறக்க வேண்டும் என்கிற வெளிப்பாடு உனக்கு தெரியும். எதை கட்ட வேண்டும்? எனக்கு தேவையில்லாத இந்த பூமியில என்னெல்லாம் இருக்குது அதை நான் கட்டுகிறேன் அப்படிங்கிற வெளிப்பாட்டை நீ பெற்றுக்குவ. எதை கட்ட அவிழ்க்கணும்? என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது எது? அந்த கட்டை நான் அவிழ்க்கிறேன் என்ற வெளிப்பாட்டை நீ பெற்றுக்கிட்டா உனக்கு அந்த கட்டை அவிழ்க்கப்பட்டு இருக்கும். பரலோக ராஜ்யம் உனக்காக திறக்கப்பட்டு இருக்கும். நீ எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக எழுப்பி சொல்லிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கல்லை வைத்து நீ எழுப்பி இந்த கிரிகளை வெளிப்பாட்டை பெற்றுட்ட. நான் தான் கிறிஸ்து. அதுக்கு பின்னாடி அவரு இயேசுதான் கிறிஸ்து என்று பிரசங்கித்தார். ஆமென். இயேசுதான் கிறிஸ்து, பகிரங்கமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் தான் நம்மளை விடுவிக்கிறவர் அப்படின்னு அந்த ஒரு வெளிப்பாட்டை வச்சு அவர் பேச பேச இன்னொரு முறை அவர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமென். இந்த நாட்களே சற்று யோசிங்க. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கலையா? நான் சாமி எடுத்துட்டேன், அந்நிய பாஷையை பேசிட்டு இருக்கிறேன், அபிஷேகத்தை நிரம்பிக்கிட்டு இருக்கிறேன், பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு எந்த மாற்றமும் இல்லை, அதே நிலையில தான் இருக்கிறனா? நீ வெளிப்பாடு இல்லாத மனுஷன், நீ வெளிப்பாடு இல்லாத மனுஷி. நீ எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கடைசி வரைக்கும் இப்படியே சொல்லிட்டு போக வேண்டியதான். கர்த்தரை குறை சொல்ல வேண்டியதான். நீ உன் குடும்பத்துக்காக என்ன வெளிப்பாடு, இயேசு யாருன்னு என்ன வெளிப்பாடு பெற்றுட்ட? இயேசு என் வாழ்க்கையில அற்புதம் செய்வார்னு ஒரு வெளிப்பாடு உனக்கு கிடைச்சிருந்தா உன் வாழ்க்கையில அற்புதத்தின் மேல அற்புதமா அவர் செஞ்சுட்டு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களிலே நீங்கள் ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்பாடு பெற்றவர்களுக்கு வெளிப்பாடு பெறாதவர்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? தோமா என்ற ஒரு சீசன் இருந்தார், இயேசுவோட இன்னொரு சீசன். இயேசு கிறிஸ்து மரித்துட்டார், அவரு உயிரோட எழுந்து வந்துட்டார். இப்ப தோமா என்ன, இயேசு உயிரோட எழும்பல, நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப அவருடைய இந்த விழா எழுப்பை தொட்டாதான் நான் நம்புவேன். கையில குத்துனாங்களா, இங்க குத்துனாங்களா, அப்பெல்லாம் இங்க ஓட்டருக்கா, செக் பண்றேன் நானு அப்படின்னு அவரு தோமா எதிர்பார்க்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அந்த இடத்துக்கு கடந்து போய்
சமாதானமாயிரு, பயப்படாத, வந்து தொட்டுப்பார், நான் தான் இயேசு கிறிஸ்துங்கிறார். அல்லேலூயா. உடனே அவரா, ஆமாண்டவரே, கண்டிப்பா நீங்க தான் இயேசு, நான் நம்பிட்டேன் அப்படிங்கிற. ஆனா எந்த விதமான பரலோக தரிசனத்தையும் பேதுரு பார்க்கல, எந்த காரியத்தையும் அவர் கேட்கல. இவர்தான் கிறிஸ்து என்று பார்க்காமலேயே விசுவாசத்தில் அவர் கிறிஸ்து என்று கண்டுபிடித்தார். காணாதபடி அவர் கிறிஸ்து என்று கண்டுபிடித்தார். கண்டுபிடிக்கிறது பாக்கியவான் அல்ல, காணாமல் கண்டுபிடிக்கணும். அந்த வசனத்தை படிங்க. நீ பாக்கியவான் என்று சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அந்த வசனம் இல்லை அங்க, அது இல்லை, மத்தேயு 16 அந்த 18 படிங்க. அந்த அவர் சொல்லுவாரு, நீ பாக்கியவான் அப்படிம்பார். யார் என்று சொல்றீங்க, நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கும், இருக்கா? சரி, கவனிங்க. இந்த நாட்டில் ஒரு தீர்மானம் எடுங்க. சிம்பிளா நான் முடிக்க போறேன். இந்த வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுங்க. தீர்மானம் தான் உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். நான் எதற்காக பிறந்தேன், இயேசுவை எதற்காக பிடித்தேன் என்ற வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். வெளிப்பாடு உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளே அல்ல. எத்தனை வருஷ நாள் இப்படியே தான் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கணும். எவ்வளவு வேணாலும் நீங்கள் காணிக்கை கொடுக்கலாம், இப்படியே தான் நீங்கள் இருக்கணும். எந்த விதமான ஆசீர்வதிக்கப்பட்ட வாய்ப்பே உங்கள் வாழ்க்கையில இருக்காது. ஒவ்வொரு திறவுகோள்களையும் திறக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்காக பரலோகத்தின் திறவுகோள்கள் திறந்தே காணப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்து இவர் தான் அப்படிங்கிறத நீங்க உங்க இருதயத்தில் ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கணும். நான் ஒரு வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறேன். எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. நான் கற்றுக்கிட்ட ஒரு தரிசனத்தை பெற்றிருக்கிறேன். என்னை அவர் ஆசீர்வதிப்பார். இதுதான் எனக்கு வெளிப்பாடு. அந்த கொஞ்ச வருடங்களுக்கு முன்பதாக அந்த சகோதரி கூட ஒரு நாள் சொன்னாங்க, இந்த மேலே உயிரை குதிக்கும் போது ஏதோ பனிக்கட்டிக்குள்ள குதிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி. அதுபோல ஒரு பனிக்கட்டி போல குளிர்ந்த இடம் தான் பரலோக பிதா இருக்கிற ஒரு ஸ்தலமாய் காணப்படுகிறது. அந்த இடத்துல கர்த்தர் என்னை தரிசனத்தில் கொண்டு போய் சொப்பனத்தின் மூலமாக பேசினார். பிளஸ் யூ அப்படின்னார். அப்படின்னா என்னங்க? உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னார். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் வார்த்தையின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக நான் கர்த்தரிடமிருந்து ஒரு வெளிப்பாடு பெற்றுட்டேன். என்னை அவர் ஆசீர்வதிப்பார். நான் இதை விசுவாசிக்கும் பொழுது என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. என் குடும்பம் எல்லாத்து குடும்பத்தை போலதான் இருந்தது. என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய எல்லா குடும்பம் வறுமையும் கஷ்டமான நிலைமைகளும் பல நோய்வாய் பிரச்சனைகளும் தான் என் குடும்பத்தில் இருந்தது. நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா கர்த்தரிடமிருந்து நான் ஒரு வெளிப்பாட்டை பெற்றுட்டேன். என்னை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் எனக்கு சொல்லியிருக்கார், என்னை அவர் ஆசீர்வதிப்பார். என் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். என்னை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் நான் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட பிற்பாடு இப்பயும் நான் விசுவாசிக்கிறேன், என்னை அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். மற்ற எல்லாரை காட்டிலும் என்னை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த வெளிப்பாடு என்னை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவேன்னா என்னை அவர் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி அது இல்லாத நிலைமையில நான் விசுவாசிச்சு அந்த தரிசனத்தை நான் பார்த்தேன், அந்த வெளிப்பாட்டை நான் பெற்றேன். அதனால கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், இன்னைக்கு ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். அந்த பேதுரு யார் என்று நான் உங்களிடத்தில் ஒரு சின்ன குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். பேதுரு ஒரு மீன் பிடிக்கிறவர். அவர் பெட்சாயிதா அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்தார். அந்த ஊருக்கு பேரு மீன்களின் வீடு. மீன் தான் அதிகமா பிடிப்பாங்க. அவங்க அண்ணன் பேரு அந்திரேயா. அவர் அதிகமா ஆத்திரப்படக்கூடாது, ஆத்திரம் வரும், கோபம் உடையவராக இருந்தார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இப்படி நீ நிலையில்லாத ஆளா இருக்கிற, ஆத்திர காரணம் அவசர காரணமா இருக்கிற, உன்னை நிலையான பாறை போல உன்னை நான் மாற்றுவேன், கல் மாதிரி மாற்றி உன்னை வைத்து என் சபையை கட்டுவேன்னு சொல்லிதான்
கேபா, பேதுரு அப்படின்னு பேர் வச்சார். சீமோன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு யாருக்கா தெரியுமா? நாணல், செவி கொடுப்பவர் என்று அர்த்தம். அத்தனை பேர் இருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்டு உள் வாங்கி இவர் தான் கிறிஸ்துன்னு காமிச்சவர் பேதுரு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் முடிக்க போகிறேன். நீங்க சொல்லுங்க, யாராவது என் வாழ்க்கையில வெளிப்பாட்டை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க, நீங்க சொல்லுங்க. என் வாழ்க்கையில கிறிஸ்து யாருங்கிற வெளிப்பாட்டை பெற்றுக்கிறேன். நீங்க 1 வருஷம் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கலாம், 10 வருஷம் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கலாம், அது 50 வருஷம் கூட நீங்க இயேசுவோட பிள்ளையா இருக்கலாம். இயேசு கிட்ட என்ன வெளிப்பாட்டை பெற்றுக்கிட்டீங்க? தேவனுடைய குமாரன் அப்படின்னு நீங்க வெளிப்பாட்டு பாக்குறீங்க. ஆமென். உங்களோட பிரதிநிதி, மனு குலத்தினுடைய பிரதிநிதி. அதாவது இந்த உலகத்திலே கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நீங்க விரும்பினால் கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாட்டை நீங்க பெற்றிருக்கணும். உலகத்திலே எழுதி ஜொலித்தவர்கள் நிறைய பேர். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை ஒருத்தர் எடுத்தார். அவருக்கு அதான் வெளிப்பாடு. அவருடைய ரத்தம் சகல பாவத்தை நீங்கி சுத்திகரிக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் அவர் பிரசங்கித்தார். அவருடைய ரத்தத்தின் மூலமாக இன்னைக்கும் கல்வாரி டெம்பிள் என்கிற ஆந்திர மாநிலத்துல கல்வாரி தான் தலைப்பு. என்ன? கல்வாரி ரத்தம். அதுதான் தலைப்பிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அதை வைத்து அவர் பிரசங்கித்தார். கர்த்தரிடத்தில் அதை வெளிப்பாடு. இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார், உனக்காக ரத்தம் சிந்தினார் என்ற வெளிப்பாட்டை பெற்றாரு. அவர் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக 1,20,000 பேர் இன்னைக்கு சபையில் இருக்காங்க. அத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் ஒரு ஊழியக்காரர் வெளிப்பாட்டை பெற்றார். பரிசுத்த ஆவியானவரால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவரோடு நாம் ஐக்கியமா இருந்தால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு அவர் ஒரு வெளிப்பாட்டை பெற்றார். அவர் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள், லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ஆண்டவர்கள் கொண்டு வந்து சேர்த்தார். ஒருத்தர் வெளிப்பாட்டை பெற்றாரு. இயேசுவின் நாமத்துல நான் பிசாசுகளே, இயேசுங்கிற நாமம் சொன்ன எல்லா பிசாசும் ஓடும் அப்படின்னு சொல்லி இயேசுவை எப்படி தெரிந்து கொண்டார். அவர் சொல்றது எல்லாமே அதே தான் சொல்லுவார். ஆமென். அப்ப அந்த பிசாசுகள் எல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கு? விலைக்கு எங்கேயுமே 1 லட்சம் 2 லட்சம் பல லட்சம் பிசாசுகளை ஒரு துரத்துக்கிற பரலோக ராஜ்யம் அவருக்கு திறந்துருச்சு. அந்த வெளிப்பாடு பெற்றதுனால எல்லா பிசாசுகளும் அவருக்கு முன்னாடி நிற்கவே நிற்காது. அல்லேலூயா. ஓடிக்கொண்டே இருந்தது. பில்லி கிரகாம் அப்படின்ற ஒரு வல்லமையான ஊழியக்காரர் 93 வயதுல இறந்து போயிட்டார். போன வருஷத்துக்கு முதல் வருஷம் அவருடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். இயேசு உனக்காக பிறந்தாரு, உனக்காக ரத்தம் சிந்தினாரு, உனக்காக மரித்தாரு, உனக்காக எந்திரிச்சிட்டாருன்னு இதை தான் அவர் பிரசங்கம் பண்ணாரு. ஆயிரக்கணக்கான ரசிங்க 10 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுனாங்க. அதுல எத்தனையோ லட்சம் பேர் வந்து ரசிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. இப்ப நீ என்ன வெளிப்பாட்டை இயேசு பத்தி நீ என்ன வெளிப்பாடு பெற்றிருக்கிற? இது உங்களுக்கு நான் அடையாளமாய் சொல்லுகிறேன். இயேசுவை நீ யார் என்று பிரகடனப்படுத்துற? எப்படி உங்களும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்? எப்படி நீ கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஜனங்களை வழிநடத்துவ? சும்மா நம்ம போய் இயேசு நல்லவர் வாங்க சர்ச்சுக்கு வாங்க சரியா போயிடும் அல்ல. ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Hallelujah, hallelujah.